ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான எம்மியான ட்ராகன் சிக்கன் ரெசிபி தான். இது சில்ட்ரன்ஸோடைய ஃபேவரட், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஸ்டார்டராகவும் நம்ம கொடுக்கலாம், இல்லை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சிக்கனில் வந்து பிரெஸ்ட் சைஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு தேவை. பிரெஸ்ட் சைஸ் 2 எடுத்திருக்கேன். இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இப்போது நீட்டு வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராகன் சிக்கனுக்கு நீட்டு வாக்கில் இப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற 2 பிரெஸ்ட் சிக்கனையும் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 முட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க காரத்துக்கு. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேரினேஷன் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் அது கூட கோட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பொரிக்க தான் போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் எப்பவுமே எடுக்கும்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி நம்ம மேரினேஷனில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் நீட்டு வாக்கில் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சிக்கன் பொரிக்கிறது தான் லேட் ஆகும். இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 7 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன் போதுமான அளவு. இது நீட் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சிடலாம். வெங்காயமும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை அப்படியே நீங்கள் கையில் ஊதுட்டிங்கன்னா நல்ல ஸ்லைசஸாக வரும். கொஞ்சம் கேஷ்யூவும் ஒரு 10 பல்லு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் மேரினேஷனில் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம், இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ சிக்கன் பொரிக்கிறது தான் நம்மளுக்கு ட்ராகன் சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மெத்தட் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஒரு பேட்ச் போடும்போது ஒரு 5 மினிட்ஸ் போதும். 2 மினிட்ஸ் இந்த பக்கம், 2 மினிட்ஸ் அந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா அது குக் ஆகாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சிட்ட பிறகு மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் போதும். அவ்வளோதான். அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு முக்கியமான பார்ட்டு. இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் போதும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்துருச்சு. இப்போது ஒவ்வொரு பேட்சாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் பொரிக்கிறதா மேரினேஷன் அண்ட் பொரிக்கிறதா உங்களுக்கு லேட் ஆகும். நம்ம இந்த சாஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும். இப்போது பொரித்த அந்த சிக்கன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் நறுக்கி வச்சுருந்த பூண்டை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரியும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும்னா நீங்கள் முந்திரி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம சும்மா தான் சாப்பிட்டு போகிறோன்னா ஸோ முந்திரி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அது அதோடைய விதை வந்து உங்களுக்கு காரமாக இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்.
இப்போ ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க நம்ம சாட்டே பண்ணும்போது. இப்போது வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணால் தான் அது க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி நச்சு நச்சுன்னு ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வதக்கும் போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த கேப்சிகம், இந்த வெங்காயம் எல்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ட்ராகன் சிக்கனோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். சிம்மில் வச்சு பண்ணாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போது 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சிக்கனுக்கு நம்ம போட்டுக்கோம், சாஸஸ்லேயும் இருக்கும். நான் இந்த உப்பு எதுக்கு போடுறேன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் கேப்சிகம்காக நான் போடுறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பேலன்சிங்காக இருக்கும். இப்போது பொரிச்ச சிக்கன் நம்ம போட்டுக்கலாம். இந்த சாட்டே பண்ணுறது கடைசியில் பொரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகிடும், 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். நம்ம சிக்கன் மேரினேஷன் அண்ட் ஃப்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது ஆல் டுகெதர் போட்டு அந்த சாஸஸ் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதை பார்க்கும்போது நல்லா ஒரு க்ளாஸியாகவும் நல்ல டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் சுகர். உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஆர்டினரி ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ளாஸியும் அந்த என்ன சொல்கிறது அந்த சிக்கனுடைய அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக இருக்கணும்னு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் தண்ணியில் கரைச்சிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபைனலாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எள்ளு வேணுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண ஒயிட் எள்ளும் போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.